trigonometryல exercise 3.1 all எல்லா क्वेश्चंसும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Identify the quadrant in which an angle of each given measurement lies. அதாவது ஒவ்வொரு ஆங்கிளும் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனரலா வந்து நமக்கு எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா 4 குவாட்ரண்ட் இருக்கும். இப்படி எடுத்தீங்கன்னா ஜெனரலா இது 0 to 90 டிகிரி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் 90 to 180 டிகிரி, தேர்ட் குவாட்ரண்ட் 180 to 270 டிகிரி இருக்கும், ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்து 270 to 360 டிகிரி அப்படின்னு இருக்கும். திருப்பியும் நம்ம அப்படியே மூவ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 360 to 450 அந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 25 டிகிரின்னு கேட்டிருக்காங்க. 25 டிகிரி வந்து எங்க இருக்கும்னா 0 to 90 பிட்வீன் 0 to 90 தான் இருக்கும். அப்போ 25 டிகிரின்றது இந்த பாயிண்ட்ல இருக்கும். சரிங்களா? அப்படின்னா 25 டிகிரி வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து 825 கேட்டிருக்காங்க. 825 எடுத்தீங்கன்னா 825 எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 360 டிகிரி முடிஞ்சிடும். திருப்பி இன்னொரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இன்னொரு 360 டிகிரி கம்ப்ளீட் ஆயிடும். அப்படின்னா 825ல நம்ம 2 டைம்ஸ் 360 கழிச்சோம்னா 720 கழிச்சிடலாம். 720 கழிச்சீங்கன்னா எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5, இது 0, இது 1, 105 இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பாருங்க, இங்க இருந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருந்து ஒரு ரொட்டேஷன் வந்தோம். ஒரு ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி முடிஞ்சு, இன்னொரு ரொட்டேஷனுக்கு வந்துட்டோம்னா 720 டிகிரி முடிஞ்சு. இப்போ ரிமைனிங் 105 இருக்கு. 105னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை முடிச்சோம்னா ஒரு 90 டிகிரி முடிஞ்சிடும். 90 டிகிரி போச்சுன்னா இப்போ 105ல 90 செப்பரேட் பண்ணிட்டோம்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து 15 டிகிரி இருக்கும். அப்ப அந்த 15 டிகிரி செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். அப்படின்னா வந்து இந்த 825 வந்து பாருங்க எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 825 வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க -55 டிகிரி. இப்போ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணோம்னா ஆங்கிள் வந்து பாசிட்டிவ். இதே கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணோம்னா ஆங்கிள் நெகட்டிவ். அப்போ கிளாக் வைஸ்ல இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். இப்படி ரொட்டேட் பண்ணா இது வந்து -55 டிகிரி. சோ -55 டிகிரி எங்க இருக்கு பாருங்க, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு. சோ வந்து -55 வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 328 பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அதாவது 328 எப்படி எழுதலாம் பாருங்க. 328 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 270 + 58 எழுதலாம். 270னா 270 வந்து 3 × 90. 3 × 90 + 58 எழுதுங்க. அப்போ 3 × 90னா 3 90s முடிஞ்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஒரு 90, செகண்ட் குவாட்ரண்ட் இன்னொரு 90, 290, தேர்ட் குவாட்ரண்ட் இன்னொரு 90, 390 முடிஞ்சிட்டு அடுத்து 58ன்னு வருது. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து இது 328 அப்படின்னு வரும். ஸோ இந்த பாயிண்ட் எங்க இருக்கு, இந்த ஆங்கிள் எங்க வந்திருக்கு பாருங்க, இந்த ஆங்கிள் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்படின்னா இது 328 வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து -230 கொடுத்துருக்காங்க. இப்போ -230 பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆங்கிள்னா நம்ம கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணோம். -230 எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா -230 -180 -15 எழுதிக்கலாம். இந்த -180 அதாவது 2 × -19 எழுதிட்டு -15 எழுதிங்க. அப்போ கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு -90, இன்னொரு -90 போனா 180 வந்துருச்சு. -180 வந்துச்சு. இப்போ இங்க -115 இப்படி வரும். ஓகேங்க, -15 வரும். ஸோ இது ஒரு -90, இங்கிட்ட ஒரு -90, இது ஒரு -50. ஆக மொத்தம் -230 வந்துருச்சு. அப்போ -230 எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் -230 செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. இப்போ செகண்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. For each given angle, find a coterminal angle which measures of theta such that theta is greater than or equal to 0, less than 360 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோடெர்மினல் ஆங்கிள் என்ன பாத்தீங்கன்னா இந்த கிவன் ஆங்கிள் வந்து இதுல இருந்து 360, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 டிஃபரன்ஸ் எடுக்கணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 டிஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வரதான் நமக்கு கோடெர்மினல் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா அப்ப 395ல, அதாவது 395ல எப்படி எழுதலாம்னா 395 - 360 போட்டுங்க. எத்தனை 360 செப்பரேட் பண்ண முடியுமோ அத்தனை 360 செப்பரேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா எத்தனை 360 ஆட் பண்ண முடியுமோ அத்தனை 360 ஆட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணா ரிசல்டன்ட் கிடைக்கிறது தான் வந்து ரிசல்டன்ட் வேல்யூ வந்து 0 to 360 கிடைக்கும். அப்படி கிடைக்கிறது தான் கோடெர்மினல் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கிவன் ஆங்கிள் வந்து நம்ம வந்து பீட்டான்னு எடுத்துக்கிட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் கே இன்ட்டு 360 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ கிவன் ஆங்கிள் வந்து நம்ம பீட்டான்னு எடுத்துட்டு தட் இஸ் ஈக்குவல் ஆல்பா பிளஸ் கே இன்ட்டு 360 எழுதுறோம். இப்போ இதுல இருந்து ஆல்பா இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா பீட்டா மைனஸ் கே இன்ட்டு 360. கே வந்து இன்டீஜர்னு எடுத்துங்க. கே வந்து இன்டீஜர். அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், கிவன் ஆங்கிள் இருந்து
இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் 360 வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 0 to 360 கிடைக்கும். அந்த ஆன்சர் தான் கோடெர்மினஸ் ஆங்கிள் அப்படி சொல்றோம். இப்போ டைரக்டா நம்ம பார்க்கும்போது தெரியுது 395ல 360 கழிச்சிட்டு என்ன கிடைக்குது 35 கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 35 டிகிரி. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க 525 இருக்கு இல்லையா, அதே மாதிரி 525க்கு 360 கழிக்கலாம். அதாவது 360 செப்பரேட் பண்ணிட்டே போகணும். எப்போ நமக்கு ஆன்சர் வந்து பிட்வீன் 0 and 360 வருதோ அதுதான் ஆன்சர் கோடெர்மினஸ் ஆங்கிள் எடுத்துக்கணும். இப்போ 360 இங்கே கழிச்சோம்னா 5, 12ல 6 போனால் நமக்கு வந்து 6 வரும். இந்த 4ல 3 போனால் 1 வருது. ஸோ 165 டிகிரி. 525க்கு வந்து கோடெர்மினஸ் ஆங்கிள் வந்து 165. அதே மாதிரி 1150 இந்த 1150க்கு வந்து நம்ம எத்தனை 360 கழிக்கலாம்னா 3 into 360 கழிக்கலாம். 3 into 360 எவ்வளோ பாருங்க, அதாவது 3 into 360 வந்து 1080 அப்படின்னு வருது. 1080 இது 1080 கழிச்சோம்னா இந்த 15 8 பண்ணா 7 வருது. ஸோ 70 அப்படின்னா கோடெர்மினஸ் ஆங்கிள் ஃபார் 1150 வந்து 70 டிகிரி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த -270 இருக்கு. ஓகேங்களா, இங்க வந்து -270 இருக்கு. இந்த -270ன்றதுக்கு என்ன பண்ணணும், இங்க மைனஸ்ல இருக்கு, பிளஸ்ல இருந்து ஆன்சர் பாருங்க. இந்த k-ன்றது இன்டிஜர், இந்த k-ன்றது இன்டிஜர், பிளஸ் வரலாம் இல்ல மைனஸ் வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து 360 ஆட் பண்ணுவோம். 360 ஆட் பண்ணிடுவோம். k-க்கு வந்து நம்ம -1 போட்ட மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ 360 ஆட் பண்ணுவோம். 360 ஆட் பண்ணா 360 பிளஸ் -270 எவ்வளவு வரும் 90 டிகிரி. அப்படின்னா வந்து 90 டிகிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கோடெர்மினஸ் ஆங்கிள் ஃபார் -270. இப்போ -450 இருக்கு. இப்போ வந்து -450க்கு என்ன பண்ணா k வந்து இங்க இருக்கிற k இருக்கு இல்லைங்களா, அந்த k -2 எடுத்துக்கலாம். அப்போ -2 into மைனஸ் பிளஸ் ஆயிட்டு 720 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 720 2 டைம்ஸ் ஆஃப் 360 ஆட் பண்ணிடுறோம். அப்படி பண்ணா என்ன கிடைக்குதுன்னா 720ல இந்த 450 கழிக்கணும். அப்படி கழிச்சோம்னா 0 போச்சு, 12ல 5 போச்சுன்னா 7 கிடைக்குது. இப்போ இங்க எனக்கு 6ல 4 போனா 270 டிகிரி. அப்படின்னா 270 டிகிரி. அப்போ கோடெர்மினஸ் ஆங்கிள் எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, கிவன் ஆங்கிள் வந்து என்ன பண்ணணும், பிளஸ் ஆர் மைனஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் 360ல வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதாவது இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் 360 ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் 360 செப்பரேட் பண்ணலாம். ஆனா ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா 0 to 360 வரும். அப்படி வர ஆங்கிள் தான் கோடெர்மினஸ் ஆங்கிள் ஆஃப் a given angle அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If a is cos theta minus b sin theta equal to c, then show that a sin theta plus b cos theta is equal to plus or minus square root of a square plus b square minus c square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இங்க a sin theta plus b cos theta இருக்கு இல்லையா, இந்த a sin theta plus b cos theta வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா x ன்னு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, a cos theta minus b sin theta equal to c ன்னு கொடுத்திருக்காங்க. இதை ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, அடுத்து a sin theta plus b cos theta இங்க கேட்டிருக்காங்க, அதை x ன்னு எடுத்துட்டு அதை ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணிட்டு ஈக்குவேஷன் 2ஐயும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணி ஈக்குவேஷன் 2 ஸ்கொயர் பண்ணி ரெண்டுமே ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க, ஈக்குவேஷன் 1ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, a cos theta minus b sin theta whole square. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பாருங்க, a sin theta plus b cos theta whole square is equal to right hand side. ஈக்குவேஷன் 1ல ரைட் ஹேண்ட் சைடு வந்து c ஸ்கொயர், ஈக்குவேஷன் 2ல ரைட் ஹேண்ட் சைடு வந்து x. ஸோ பிளஸ் x ஸ்கொயர். அதாவது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றேன். இப்போ பாருங்க, இது a minus b whole square அப்படின்னா a ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta plus b ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta. a minus b whole square வந்து a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab தானே, அப்போ 2ab cos theta sin theta அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இந்த செகண்ட் டர்ம் பாருங்க, a plus b whole square ஃபார்ம், அது எழுதிக்கலாம். a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab வரும். அப்போ a ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta plus b ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta plus 2ab cos theta sin theta அப்படின்னு கிடைக்குது. That is equal to c square plus x square அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ இதுல பாருங்க, இந்த -2ab cos theta sin theta இந்த +2ab cos theta sin theta கேன்சல் ஆயிடும். அடுத்து பாருங்க, a ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta இங்க a ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta இருக்கு இல்லையா, அதுல இருந்து a ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம்னா cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta அப்படின்னு வந்துடும். அடுத்து பாருங்க, இங்க b ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta இங்க b ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துலயும் b ஸ்கொயர் காமன் எடுத்துருங்க. அப்ப b ஸ்கொயர் into cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta வந்துடும். சரிங்களா, இஸ் ஈக்குவல் என்ன இருக்கு பாருப்பா, c ஸ்கொயர் plus x ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta வந்து 1, அதே மாதிரி இங்க cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta 1. இப்போ வந்து பாருங்க, a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் is equal to c ஸ்கொயர் plus x ஸ்கொயர் இருக்கா. இப்போ x ஸ்கொயர் மட்டும் லெஃப்ட் சைடுல வச்சுட்டு c ஸ்கொயர் ரைட் சைடு அனுப்பிச்சிருங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, x ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus c ஸ்கொயர் வரும்.
இப்போ இந்த ரூட் எடுங்க. ரூட் எடுத்தோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இந்த எக்ஸ் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஏ sin θ பிளஸ் பி cos θ. ஸோ தட் ஏ sin θ பிளஸ் பி cos θ இஸ் ஈக்குவல் என்ன போகிறது? பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதுதான் வந்து அவங்க நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. இஃப் sin θ plus cos θ equal to m, show that cos power 6θ plus sin power 6θ equal to 4 minus 3 into m square minus 1 whole square divided by 4, where m square is less than or equal to 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்க கொடுத்தது வந்து cos power 6θ plus sin power 6θ கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இது எப்படி எழுதிக்கிறேன்னா, நான் cos square θ whole cube plus sin square θ whole cube அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, a cube plus b cubeக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, a plus b into a square minus ab plus b square. இந்த ஃபார்முலா போட போறோம். அப்ப a பிளேஸ்ல cos square θவும் b பிளேஸ்ல sin square θவும் போட்டுக்கலாம். அப்படி போட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்க உங்களுக்கு இங்க. அப்படின்னா cos square θ, a வந்து cos square θ plus b வந்து sin square θ into a square minus ab plus b square தானே. அப்போ a square னா cos square θ whole square வந்து cos power 4θ. இல்லைன்னா அது cos square θ whole square னே கூட வச்சுக்கலாம். மைனஸ் ab தானே இருக்கு. ab என்றது cos square θ into sin square θ plus b square வந்து sin square θ whole square. So sin square θ whole square அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இந்த cos square θ plus sin square θ 1. இப்போ நான் என்ன எழுத போறேன்னா, இங்க பாருங்க இது cos square θ whole square, cos square θ whole square. ஓகேவா? அடுத்து பிளஸ் இங்க sin square θ whole square, sin square θ whole square அப்படின்னு வச்சுக்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்றாங்க, இது மைனஸ் cos square θ sin square θன்னு வச்சுக்க. நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு தெரியும். அப்படின்னா இந்த cos ஸ்கொயர் θ ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் வச்சுங்க, sin ஸ்கொயர் θ ஹோல் ஸ்கொயர் b ஸ்கொயர் வச்சுங்க. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு இந்த ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து cos ஸ்கொயர் θ பிளஸ் sin ஸ்கொயர் θ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 cos ஸ்கொயர் θ, 2ab தானே இருக்கு. 2 into ab, 2 into a வந்து cos ஸ்கொயர் θ, b வந்து sin ஸ்கொயர் θ. ஆல்ரெடி நமக்கு ஒரு cos ஸ்கொயர் θ sin ஸ்கொயர் θ இருக்கு. ஸோ மைனஸ் cos ஸ்கொயர் θ sin ஸ்கொயர் θ அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த cos ஸ்கொயர் θ பிளஸ் sin ஸ்கொயர் θ 1 தானே. ஸோ 1 அப்படின்னு போட்டு மைனஸ் இங்க மைனஸ் 2 cos ஸ்கொயர் θ sin ஸ்கொயர் θ இருக்கு. இங்க மைனஸ் cos ஸ்கொயர் θ sin ஸ்கொயர் θ இருக்கு. அப்போ மைனஸ் 3 cos ஸ்கொயர் θ sin ஸ்கொயர் θ அப்படின்னு நம்ம இது வரைக்கும் எழுதிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. given வந்து பாத்தீங்கன்னா sin θ plus cos θ equal to m னு கொடுத்துருக்காங்க. அப்ப அது தனியா எழுதுறேன். sin θ plus cos θ is equal to m இருக்கு இல்லைங்களா? இதை ஸ்கொயர் பண்றேன். இப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ sin ஸ்கொயர் θ, அதாவது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிடலாம். அப்போ sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் θ plus 2 sin θ cos θ is equal to m ஸ்கொயர்னு வருது. ஓகேங்களா? இப்போ இந்த sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் θ 1 போட்டுக்கலாமா? அப்படின்னா 1 plus 2 sin θ cos θ is equal to m ஸ்கொயர்னு வந்திருக்கு. இந்த 1 அந்த பக்கம் வச்சிட்டோம்னா 2 sin θ cos θ is equal to m ஸ்கொயர் minus 1. இப்போ sin θ 2ல டிவைட் பண்ணுங்க. ஸோ sin θ into cos θ is equal to m ஸ்கொயர் minus 1 divided by 2 வந்துருச்சா? அப்போ sin θ cos θ வேல்யூ வந்து m ஸ்கொயர் minus 1 by 2ன்னு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதாவது sin θ into cos θ வேல்யூ m ஸ்கொயர் minus 1 by 2 சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்படி சப்ஸ்டிட் பண்ணா 1 minus 3 into sin θ cos θ வேல்யூ வந்து sin θ into cos θ வேல்யூ m ஸ்கொயர் minus 1 by 2. ஆனா இங்க ஸ்கொயர் இருக்குனால ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க, 1 minus 3 இங்க m ஸ்கொயர் minus 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் by 2 ஸ்கொயர் இருக்கு, அது 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்? இந்த 4 இங்க மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப 4 minus 3 into m ஸ்கொயர் minus 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் by 4 அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர். அப்போ வந்து ஆன்சர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ப்ரூவ்ட் RHS வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. if cos power 4 alpha by cos square beta plus sin power 4 alpha by sin square beta is equal to 1, prove that sin power 4 alpha plus sin power 4 beta equal to 2 sin square alpha into sin square beta. First one. Second one, cos power 4 beta by cos square alpha plus sin power 4 beta by sin square alpha equal to 1 னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த கிவன் ஈக்குவேஷன் அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க. cos power 4 alpha by cos square beta இருக்கு இல்லையா, that is equal to இந்த sin power 4 alpha into sin square beta ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ 1 minus sin power 4 alpha by sin square beta அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா, சரி இப்படி எழுதியாச்சு. இப்போ பாருங்க இங்க இது எல்சிஎம் எடுக்கலாம். இங்க cos பவர் 4 ஆல்பா எப்படி எழுதிக்கிறேன்னா cos ஸ்கொயர் ஆல்பா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு இங்க இது வந்து என்ன பண்றேன்னா எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன வரும், இங்க கீழே வந்து cos ஸ்கொயர் பீட்டான்னு இருக்கு. ஓகேவா, cos ஸ்கொயர் பீட்டான்னு இருக்கு. இங்க எல்சிஎம் எடுத்தா ரைட் சைடு எல்சிஎம் எடுத்தா sin ஸ்கொயர் பீட்டா மைனஸ் sin பவர் 4 ஆல்பா டிவைடட் பை sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா, சரி இப்போ இந்த cos ஸ்கொயர் ஆல்பா இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஆல்பா அப்படின்னு எழுதிக்கலாம். ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இந்த sin ஸ்கொயர் பீட்டா இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ sin ஸ்கொயர் இன்டு sin ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க, sin ஸ்கொயர் பீட்டா மைனஸ் sin பவர் 4 ஆல்பா, sin பவர் 4 ஆல்பா இந்த cos ஸ்கொயர் பீட்டா ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா இன்டு cos ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு வந்துருக்கு. ஓகேங்களா, இப்போ எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இங்க வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது அப்படின்னா என்ன பண்ணலாம், 1 பிளஸ் sin பவர் 4 ஆல்பா கரெக்டுங்களா மைனஸ் 2 sin ஸ்கொயர் ஆல்பா இன்ட்டு இங்கே sin ஸ்கொயர் பீட்டா இருக்கு, sin ஸ்கொயர் பீட்டான்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் பீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் sin பவர் 4 ஆல்பா இன்ட்டு இந்த cos ஸ்கொயர் பீட்டாவை 1 மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் எழுதலாம் பாருங்க. அடுத்த ஸ்டெப் இங்க எழுதுறேன். இந்த sin ஸ்கொயர் பீட்டால உள்ள மொத்தமா மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். ஸோ sin ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு 1 sin ஸ்கொயர் பீட்டா கரெக்டுங்களா. அடுத்து இந்த sin ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் sin பவர் 4 ஆல்பா, ஸோ பிளஸ் sin பவர் 4 ஆல்பா இன்ட்டு sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து இந்த sin ஸ்கொயர் ஆல்பாவை இந்த மைனஸ் 2 sin ஸ்கொயர் ஆல்பா மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ வந்து பாருங்க மைனஸ் 2 sin ஸ்கொயர் ஆல்பா sin ஸ்கொயர் பீட்டா. ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு போட்டு இங்கே இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த 1ல மல்டிப்ளை பண்ணலாம். 1ல மல்டிப்ளை பண்ணா 1 இன்ட்டு sin ஸ்கொயர் பீட்டா வந்து sin ஸ்கொயர் பீட்டா. அடுத்து 1 இன்ட்டு sin ஸ்கொயர் ஆல்பா sin பவர் 4 ஆல்பா வந்து மைனஸ் sin பவர் 4 ஆல்பா. புரிஞ்சுங்களா. அடுத்து இந்த மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டால மல்டிப்ளை பண்ணா மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா, இது மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா ஆல்ரெடி ஒரு sin ஸ்கொயர் பீட்டா, ஸோ தட் மைனஸ் sin பவர் 4 பீட்டா. அடுத்து இந்த மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டாவும் இந்த மைனஸ் sin ஸ்கொயர் sin பவர் 4 ஆல்பா மல்டிப்ளை பண்றோம். மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு வந்துட்டு பிளஸ் sin பவர் 4 ஆல்பா இன்டு sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல பாருங்க பிளஸ் sin பவர் 4 ஆல்பா sin ஸ்கொயர் பீட்டாவும் லெஃப்ட் சைட்ல பிளஸ் sin பவர் 4 ஆல்பா sin ஸ்கொயர் பீட்டாவும் கேன்சல் ஆயிடும். அப்படி கேன்சல் ஆயிடுச்சு கரெக்டுங்களா. அதே மாதிரி ரைட் சைட்ல இங்க sin ஸ்கொயர் பீட்டா இருக்கு, இங்க லெஃப்ட் சைட்ல sin ஸ்கொயர் பீட்டா, ஸோ sin ஸ்கொயர் பீட்டா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன இருக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து மைனஸ் 2 sin ஸ்கொயர் ஆல்பா இன்டு sin ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குங்களா, இஸ் ஈக்குவல் டு ரைட் சைட்ல மைனஸ் sin பவர் 4 ஆல்பா மைனஸ் sin பவர் 4 பீட்டான்னு இருக்கு. இதை வந்து மைனஸ் சைன்ல மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆயிட்டு பிளஸ் ஆயிடும். ஓகேங்களா, அப்ப என்னாச்சு sin பவர் 4 ஆல்பா பிளஸ் sin பவர் 4 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் ஆல்பா sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ செகண்ட் ஒன்னை ப்ரூவ் பண்ணணும். அப்போ செகண்ட் ஒன்னை ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. செகண்ட் ஒன் ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து எப்படி எழுதுறோம்னா sin ஸ்கொயர் ஆல்பா ஹோல் ஸ்கொயர், ஏன்னா sin பவர் 4 ஆல்பா பிளஸ் sin ஸ்கொயர் பீட்டாவை sin ஸ்கொயர் பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு இந்த 2 sin ஸ்கொயர் ஆல்பா sin ஸ்கொயர் பீட்டா ரைட் சைடு கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். அப்போ மைனஸ் 2 sin ஸ்கொயர் ஆல்பா sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு இருக்குங்களா, இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது பாருங்க, இது a ஸ்கொயர்னு வச்சுங்க, இது b ஸ்கொயர்னு வச்சுங்க, இது மைனஸ் 2ab அப்படின்னு வந்துருச்சு. அப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இது என்ன எழுதலாம், sin ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போ இது ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா இது sin ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து நமக்கு என்ன வருது, sin ஸ்கொயர் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கு. அடுத்த ரிலேஷன் பாருங்க,
இந்த sin ஸ்கொயர் ஆல்ஃபா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாமா? அடுத்து sin ஸ்கொயர் பீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதலாமா? இப்படி எழுதுனா இந்த 1 கேன்சல் ஆயிருமா? இப்போ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வருதா? அப்படின்னா மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம கொடுத்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதாவது காஸ் பவர் 4 ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணலாம்னா இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு. இப்போ நம்ம காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளேஸ்ல காஸ் ஸ்கொயர் பீட்டா போடலாம். அப்படின்னா இந்த பிளேஸ்ல என்ன பண்ணலாம்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா அந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் பீட்டா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். டிவைட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். ஓகேவா, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி பிளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா எப்படி எழுதிக்கலாம்னா sin ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் sin ஸ்கொயர் பீட்டா தானே. அப்போ sin பவர் 4 ஆல்ஃபா sin ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் போட்டா அப்போ sin ஸ்கொயர் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வந்துருதா. டிவைட் பை sin ஸ்கொயர் பீட்டா இங்க என்ன எழுதலாம், sin ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாம். அப்போ sin ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ காஸ் ஸ்கொயர் பீட்டா ஹோல் ஸ்கொயர் என்னது, காஸ் பவர் 4 பீட்டா, காஸ் பவர் 4 பீட்டா டிவைட் பை இது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வந்துருச்சா. பிளஸ் செகண்ட் பாருங்க sin ஸ்கொயர் பீட்டா ஹோல் ஸ்கொயர் வந்து sin பவர் 4 பீட்டா divided by sin square beta is equal to 1. So that second one நம்ம prove பண்ணிட்டோம். Second also prove. Next question கேட்கலாம் பாருங்க. If y is equal to 2 sin alpha divided by 1 plus cos alpha plus sin alpha, then prove that 1 minus cos alpha plus sin alpha divided by 1 plus sin alpha equal to y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு y அப்படியே வச்சுங்க, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இது இப்படி எழுதுற பாருங்க 2 sin alpha divided by 1 plus sin alpha plus cos alpha அப்படின்னு எழுதிட்டு டினாமினேட்டர்ல இருக்கிறது கான்ஜுகேட்ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். அப்படின்னா டினாமினேட்டர்ல இது ஏன்னு எடுத்துங்க, இது பின்னு எடுத்துட்டா a plus b க்கு என்ன கான்ஜுகேட், a minus b தானே. அப்ப a minus b ல கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1 plus sin alpha minus cos alpha divided by 1 plus sin alpha minus cos alpha அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க, நியூமரேட்டர் அப்படியே 2 sin alpha, இது 2 sin alpha எழுதிட்டு இங்க என்ன இருக்கு பாருங்க, அது அப்படியே எழுதிடலாம். என்ன இருக்கு, 1 plus sin alpha minus cos alpha அப்படியே எழுதிட்டேன். சரிங்களா, இப்போ டினாமினேட்டர் தான் பாருங்க, இங்க வந்து இது ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஏ, அதே மாதிரி இது பி. அப்போ டினாமினேட்டர் என்ன இருக்கு பாருங்க, a plus b into a minus b தானே இருக்கு. அதாவது a plus b into a minus b ன்னு வந்துருக்கு. அப்போ a plus b into a minus b ன்னு a square minus b square. So a square minus b square னா 1 plus sin alpha whole square minus cos alpha whole square. So cos square alpha அப்படி எழுதிட்டோம். சரியா, இப்போ வந்து பாருங்க நியூமரேட்டர் அப்படி எழுதலாம், 2 sin alpha into நியூமரேட்டர் 1 minus cos alpha plus sin alpha இருக்கு, எழுதிட்டுமா. சரி, டிவைட் பை டினாமினேட்டர் வந்து 1 plus sin alpha whole square, இது a plus b whole square போட்டுருங்க. அப்படி போட்டா 1 plus sin square alpha, அதாவது 1 square a square plus b square sin square alpha plus 2ab 2 into 1 into sin alpha அப்படின்னு போட்டுட்டு மைனஸ் இந்த cos square alpha இருக்கு இல்லையா, இந்த cos square alpha நம்ம 1 minus sin square alpha ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஏன்னா வந்து cos square alpha plus sin square alpha equal to 1 ன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இங்க வந்து 2 sin alpha அப்படியே இருக்கு. சரிங்களா, இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஆல்ஃபான்னு இருக்கு. டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்கே இந்த மைனஸ் இன்ட்டு 1, இந்த மைனஸ் 1 இந்த பிளஸ் 1 கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இது பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, இங்க ஒரு பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ 2 முறை போடணும்னா 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, கரெக்டுங்களா. பிளஸ் இது ஒரு 2 சைன் ஆல்ஃபா, 2 சைன் ஆல்ஃபான்னு வந்துருச்சு. இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு 2 சைன் ஆல்ஃபாவும் இங்க ஒரு 2 சைன் ஆல்ஃபாவும் நம்ம காமன் எடுத்துடலாம் இல்லைங்களா. அப்படி எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 2 sin alpha into 1 minus cos alpha plus sin alpha divided by denominator என்ன எடுத்துக்கோங்க, 2 sin alpha காமன் எடுத்துட்டோம். இப்போ 2 sin alpha காமன் எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும், ஒரு sin alpha இருக்குமா, sin alpha இருக்கும். இங்க ஆல்ரெடி 2 sin alpha எடுத்துனா plus 1 வருது. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் இங்க 2 sin alpha, இந்த 2 sin alpha கேன்சல் பண்ணியிருக்கேன். கேன்சல் பண்ணிட்டு என்ன இருக்கு, 1 minus cos alpha plus sin alpha divided by 1 plus sin alpha வந்திருக்கா. அப்போ லெஃப்ட் சைடில் என்ன எழுதிட்டே வந்திருக்கோம், இது y தானே எழுதிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு y அப்படியே வந்திருக்கு. ஸோ hence it is proved. இது வந்து y ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. If x is equal to sigma n equal to 0 to infinity cos power 2n theta,
y equal to sigma n equal to 0 to infinity sin power 2n theta, and z is equal to sigma n equal to 0 infinity cos power 2n theta sin power 2n theta, so on. இது இப்படி கொடுத்துட்டு theta வந்து 0 to pi by 2, then show that x into y into z is equal to x plus y plus z அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிக்மா நோட்டேஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுது. x is equal to ஃபர்ஸ்ட் வந்து n-க்கு வந்து 0 போடணும். அப்படி போட்டீங்கன்னா cos power 0 theta வந்து 1ன்னு வந்துடும். ப்ளஸ் அடுத்து n-க்கு 1 போட்டீங்கன்னா cos power 2 into 1 2 theta. அடுத்து பிளஸ் n-க்கு வந்து நம்ம 2 போட்டோம்னா cos power 4 theta பிளஸ் 1 அப்படின்னு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி y எழுதுறீங்கன்னா 1 பிளஸ் sin ஸ்கொயர் theta பிளஸ் அது n-க்கு 0ல இருந்து 0 1 2 3 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணே இருக்கணும். sin பவர் 4 theta பிளஸ் 1 வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தேர்ட் z பாருங்க, z இஸ் ஈக்குவல் என்ன வரும் 1 பிளஸ் cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta பிளஸ் cos பவர் 4 theta sin பவர் 4 theta இப்படி போயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா இது வந்து ஜிபியில் இருக்கு. இது எல்லாமே ஜிபியில் இருக்கு. ஜிபியில் இருக்கு. ஸோ ஜிபியில் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று காமன் ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது காமன் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த காமன் ரேஷியோ நம்ம ஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்னா காஸ், அதாவது காமன் ரேஷியோ வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஏன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 1 வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் பவர் 4 தீட்டா பை 1 வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருது. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே செகண்ட் ஒன்று இருக்கு இல்லையா காமன் ரேஷியோ, செகண்ட் ஒன்றுக்கு அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். தேர்ட் ஒன்றுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். சரிங்களா, இப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இங்கே வந்து எக்ஸ் ஒய் ஜெட் இஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஜெட் வேணும்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது சம் பண்ணணும் இல்லையா. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது எல்லாமே ஜிபியில் இருக்குன்னா ஜிபிக்கு சம் ஆஃப் இன்ஃபைனைட் டைம் வென் காமன் ரேஷியோ லெஸ் தென் 1. இந்த காஸ் சைன் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எல்லாமே வந்து லெஸ் தென் 1 தான் வரும். ஏன்னா தீட்டா வந்து 0 to 90 எடுத்தாவே எப்பவுமே காஸ்டா வந்து லெஸ் தென் 1 தான். சரிங்களா, காஸ்டா சைன் தீட்டா லெஸ் தென் 1 தான் வரும். ஸோ இப்போ எக்ஸுக்கு என்ன எழுதுனா ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பை 1 மைனஸ் காமன் ரேஷியோ அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அப்படி எழுதுனா 1 by 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்போ 1 by சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குப்பா எக்ஸ்ன்றது. இதே மாதிரி ஒய் என்ன பார்த்தீங்கன்னா 1 by 1 மைனஸ் காமன் ரேஷியோ ஆஃப் ஒய் அப்படின்னு போட்டோம்னா 1 by 1 மைனஸ் காமன் ரேஷியோ ஆஃப் ஒய்ல வந்து என்ன வருதுன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா வருதுன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஸோ 1 by காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி ஜெட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1 by 1 மைனஸ் காமன் ரேஷியோ இன் ஜெட்னு போட்டோம்னா அப்போ 1 by 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஜெட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஜெட்னு போட்டிங்கன்னா தட் இஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 by இந்த போடும்போது 1 by சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கா, அடுத்து இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேவா, அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு போகலாம். ஓகேங்களா, ஆர்ஹெச்எஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து என்னது 1 by காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 by சைன் ஸ்கொயர் தீட்டா, கரெக்டுங்களா, பிளஸ் 1 by ஆர் ஜெட் வந்து என்ன வருதுன்னா சாரி இங்க எக்ஸ் வந்து 1 by நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by சைன் ஸ்கொயர் தீட்டா, எக்ஸ் வந்து 1 by சைன் ஸ்கொயர் தீட்டா. சரி, ஒரு முறை எழுதிடலாம் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட், எக்ஸ்ன்றது 1 by சைன் ஸ்கொயர் தீட்டா கரெக்டுங்களா, அடுத்து பிளஸ் ஒய் வந்து 1 by காஸ் ஸ்கொயர் தீட்டா கரெக்டா, அடுத்து பிளஸ் 1 by ஜெட்ன்றது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு இப்போ வந்து இதை எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இப்போ நியூமரேட்டர் எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கனால காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வருது கரெக்டா. பிளஸ் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா பேஸ் இருக்குது, அதுக்கு எடுக்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா, இது எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா, பிளஸ் லாஸ்ட் டேர்ம் எடுக்கும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, அதுல வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, இதுதான் எல்சிஎம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை சிம்பிளை பண்றோம். இப்போ சிம்பிளை பண்ணும்போது பாருங்க, டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கலாம், டினாமினேட்டர் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, டினாமினேட்டர் அப்படியே டினாமினேட்டர்னு வச்சுங்க, லாஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் பவர் 4 தீட்டா
இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வருது. கரெக்டுங்களா? அடுத்து பிளஸ்ன்னு போட்டு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் பவர் 4 தீட்டா. கரெக்டுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கு, பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கு. இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து அப்படியே டினாமினேட்டர் போட்டாச்சு. இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க. இங்க வந்து இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பண்ணா 1ன்னு வந்துருது. அடுத்து இங்க மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா இருக்கு இல்லையா, இதுலயும் இந்த மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இதுலயும் இங்க மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் பவர் 4 தீட்டா இருக்கு. இது ரெண்டுத்துலயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா வெளியே எழுதுறேன். அப்போ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா எடுத்துட்டா அப்போ இங்க வந்து காஸ் பவர் 4 தீட்டால ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதியாச்சுன்னா அப்படின்னா ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. இங்க வந்து சைன் பவர் 4 தீட்டா ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதுனால ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. கரெக்ட்டுங்களா? பிளஸ் இங்க என்ன இருக்கு, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்குப்பா. டிவைட் பை டினாமினேட்டர் அப்படியே இருக்கு. டிவைட் பை டினாமினேட்டர் அப்படியே போட்டுட்டு ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 வந்துருச்சு. அடுத்து இங்க இன்ட்டுப்பா, இங்க வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா தானே இருக்கு. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டாவும் இங்க மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்க இது கேன்சல் ஆயிருதா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ நியூமரேட்டர்ல 1 மட்டும் இருக்கு. டினாமினேட்டர் என்ன இருக்கு பாருங்க, அந்த டினாமினேட்டர் எழுதலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதிட்டு வந்திருக்கோம் RHS. கரெக்டுங்களா? அது ஈக்குவேஷன் 2 மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வந்திருக்கோ அதே தான் ஈக்குவேஷன் 2ல ரைட் ஹேண்ட் சைடும் வந்திருக்கு. அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ வந்து என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது x இன்ட்டு ஒய் இன்ட்டு ஜெட், ரைட் ஹேண்ட் சைடு என்னது x பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க. If tan square theta is equal to 1 minus k square, show that secant theta plus tan cube theta into cosecant theta is equal to 2 minus k square power 3 by 2. Also find the values of k for which this result holds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க கொடுத்தது வந்து secant theta minus secant theta plus tan cube theta into cosecant theta இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா இந்த secant theta வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே சீக்கண்ட் தீட்டானே எழுதிக்கிங்க. ப்ளஸ் இந்த டேன் கியூப் தீட்டா இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணலாம்னா ஒரு டேன் ஸ்கொயர் தீட்டாவை வெளியே எடுத்துக்கிட்டு அடுத்து இன்னொரு டேன் தீட்டா இருக்கு இல்லையா, இன்னொரு டேன் தீட்டாவை நம்ம என்ன பண்ணலாம்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிங்க. டேன் கியூப் தீட்டாவை டேன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டான்னு போட்டு ஒரு டேன் ஸ்கொயர் எழுதிட்டு ஒரு டேன் தீட்டா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிட்டு இந்த கொசிகன் தீட்டாவை என்ன எழுதுறேன்னா 1 பை சைன் தீட்டான்னு எழுதிடுறேன். அப்படி எழுதுனா இந்த சைன் தீட்டா சைன் தீட்டா கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்குன்னா இந்த சீக்கண்ட் தீட்டான்னு இருக்கு, பிளஸ் இங்கே டேன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. கரெக்டுங்களா? இங்கே 1 பை காஸ்டா இருக்கு இல்லையா, அதை சீக்கண்ட் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் என்ன காமன் எடுக்கலாம்னா சீக்கண்ட் தீட்டா காமனாக எடுத்துக்கிட்டோம்னா சீக்கண்ட் தீட்டா காமனாக எடுத்துட்டா 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கு. சரி, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1ன்னு நமக்கு தெரியும். டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1ன்னு தெரியும். இதுல இருந்து சீக்கண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 ஹோல் பவர் ரூட், அதாவது ரூட் என்னது 1/2. அப்படின்னா சீக்கண்ட் தீட்டா பிளேஸ்ல நம்ம டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 அப்படின்னு போட்டு பவர் 1/2 போட்டுட்டு இங்க டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 அப்படி எழுதிக்கிறோம். இந்த இது டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 அப்படி எழுதிக்கிறோம். இங்க பவர் 1 இருக்கு. இப்போ பேஸ் பாருங்க, டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 பேஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1, அதனால பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 பவரை வந்து இங்க 1/2, இது ஒரு 1/2 பிளஸ் 1 3/2 வந்துடும். இப்போ tan ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வந்து 1 மைனஸ் கே ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 1 மைனஸ் கே ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இங்க ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு இல்லையா, அந்த பிளஸ் 1 போட்டு பவர் வந்து என்ன பண்ணலாம் 1/2 பிளஸ் 1 வந்து 3/2 போட்டுங்க. இப்போ இந்த 1 போட்டுனா 2 சரிங்களா. அப்போ 2 மைனஸ் கே ஸ்கொயர் பவர் 3/2 அப்படின்னு வந்துருச்சா. ஸோ தட் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டோம். அப்படின்னா ப்ரூவ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து வந்து பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்குன்னா ஆல்சோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே. இப்போ கே கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணா டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர் இருக்கு. டேன் ஸ்கொயர் தீட்டான்றது பாசிட்டிவ் நம்பர். அப்போ டேன் ஸ்கொயர் தீட்டா வந்து கிரேட்டர் தேன் 0, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 0. அப்படின்னா 1 மைனஸ் கே ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 0. இப்போ இந்த மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணா அப்போ கே ஸ்கொயர் மைனஸ் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வந்துடும். அப்போ கே ஸ்கொயர் என்ன ஆயிரும்னா
லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 வந்துருது. அப்போ கே ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ன்னா அப்போ கே ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்னா கே வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கே அப்போ கே பிலாங்ஸ் டு என்ன பண்ணிடலாம்னா -1, 1 அப்படின்னு க்ளோஸ் பிராக்கெட் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இது எப்படி எழுதுனா இப்போ கே ஸ்கொயர் -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 தானே இருக்கு. இது வந்து k - 1 இன்ட்டு k + 1 எழுதலாம் இல்லையா. k + 1 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 போட்டா k + 1 k minus of -1 எழுதிட்டு k - 1 அப்படியே எழுதிக்கிங்க. k - 1 அப்படியே எழுதிட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 போட்டா இப்போ நம்பர் லைன் சிஸ்டம்ல k க்கு நம்பர் லைன் சிஸ்டம் போடுவோம். அப்போ இங்க -1 இங்க போட்டுக்கங்க, இந்த +1 இங்க போட்டுக்கிட்டீங்கன்னா ரைட் சைடு +1 இந்த இங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணாலும் ப்ளஸ்னு வரும் எந்த வேல்யூ. அதே மாதிரி பிட்வீன் -1 and 1 எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் இங்க நெகட்டிவ்னு வரும். லெஸ் தேன் -1 எந்த வேல்யூ இங்க k க்கு சப்ஸ்டிட் பண்ணாலும் இங்க ப்ளஸ் வரும். அப்போ இங்க லெஸ் தேன் 0 தானே இருக்கணும். அப்போ லெஸ் தேன் 0னா நெகட்டிவ் வேல்யூ தானே வரணும். நெகட்டிவ் வேல்யூ வரணும்னா அப்போ -1 to 1 தான் நெகட்டிவ்னு கிடைச்சிருக்கு. நம்ம கரெக்ட்டுங்களா, நெகட்டிவ்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னா k வந்து -1 to +1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். k வேல்யூ வந்து -1 to +1. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If secant theta plus tan theta equal to p, obtain the values of secant theta, tan theta and sin theta in terms of p. ஓகேவா? சரி. இப்போ வந்து நமக்கு இங்க secant theta plus tan theta equal to p ன்னு கொடுத்திருக்காங்களே, இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துங்க. அடுத்து நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். என்ன ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா secant square theta minus tan square theta is equal to 1. இப்போ இது a square minus b square தானே. இப்போ a minus b into a plus b எழுதலாமா. அப்போ sin square theta minus இது சாரி a minus b னா sin a minus b to a plus b எழுதணும். அப்போ sin theta minus tan theta into sin theta plus tan theta is equal to 1 அப்படின்னு போட்டுக்கலாமா. சரி, ஆல்ரெடி இந்த sin theta plus tan theta தான் அந்த ஈக்குவேஷன் 1ல p ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. இது p ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம், sin theta minus tan theta is equal to இந்த p அந்த பக்கம் கொண்டு போயிட்டா 1/p வருது. இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்றேன். அப்போ ஈக்குவேஷன் 1 இந்த ஈக்குவேஷன் 2 கீழ போட்டு ஆட் பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 + 2 ன்னு போடும்போது ஈக்குவேஷன் 1 மட்டும் எழுதிங்க. sin theta plus tan theta தான வருது, இஸ் ஈக்குவல் p வருதா. இது ஈக்குவேஷன் 1. அப்போ ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ண என்ன ஆயிரும்னா இந்த tan theta கேன்சல் ஆயிட்டு சாரி இங்க secant theta தான வரணும், secant ன்னு எழுதிட்டு இருக்கணும். இங்க நம்ம secant ன்னு எழுதி இருக்கோம். கரெக்ட்டா? ஏனா secant theta சரி. அப்போ இங்க secant theta ன்னு வரும். அப்போ இங்க secant theta கரெக்ட்டுங்களா. அதாவது secant square theta minus tan square theta equal to 1. அப்போ இது a square minus b square equal to 1 னா அப்போ a minus b into a plus b equal to 1 ன்னு எழுதிட்டோம். அப்போ a plus b தான் இங்க secant theta plus tan theta p ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணும்போது இந்த minus tan theta வும் plus tan theta வும் கேன்சல் பண்ணிட்டா இந்த 2 secant theta is equal to 1/p plus p ன்னு வந்துருதா. இது LCM எடுங்க. அப்போ 2 secant theta is equal to இங்க LCM எடுத்தா p square plus 1/p ன்னு வந்துரும். இந்த 2 கீழ கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ secant theta is equal to என்ன வந்துருது, p square plus 1/2p ன்னு கிடைச்சிருது. இது வந்து secant theta ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1 2 இருக்கு இல்லையா. இந்த ஈக்குவேஷன் 1 and 2யும் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 2 வந்து என்ன பார்த்தீங்கன்னா secant theta minus tan theta is equal to 1/p. கரெக்ட் தானே இது? ஈக்குவேஷன் இது 2. ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுங்க, secant theta plus tan theta is equal to p அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் செப்பரேட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை செப்பரேட் பண்ணீங்கன்னா இங்க மைனஸ் 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 போட்டுங்க. போட்டா secant theta கேன்சல் ஆயிட்டு -2 tan theta is equal to 1/p minus p ன்னு வருதா. இது LCM எடுத்துங்க, மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ tan theta is equal to p square minus 1/p ன்னு வந்துருது. இது LCM எடுத்து மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த 2 இருக்கு. இந்த 2 லெஃப்ட் சைடுல கொண்டு ரைட் சைடுல கொண்டு போயிட்டா tan theta is equal to p square minus 1/2p ன்னு கிடைச்சது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ tan theta புரிஞ்சிருச்சு, secant theta புரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு அடுத்து வந்து sin theta கேட்டிருக்காங்க. அதாவது secant theta கேட்டாங்க, tan theta கேட்டாங்க, அடுத்து sin theta. sin theta வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா tan theta into secant theta, அதாவது tan theta divided by secant theta ன்னு போடுவோம். tan theta divided by secant theta போட்டீங்கன்னா tan theta எப்படி எழுதலாம், sin theta by cos theta ன்னு எழுதிட்டு இந்த secant theta எப்படி எழுதலாம், நம்ம secant thetaன்றது 1/cos theta தானே. அப்போ 1/cos theta ன்னு வந்துருதா. அப்போ இந்த cos theta கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா இது sin theta ன்னு வந்துருச்சு. அப்படின்னா sin theta வேணும்னா tan theta secant theta டிவைட் பண்ணிடுவோம். அப்போ sin theta வேணும்னா tan theta divided by secant theta அப்படின்னு போடலாம். ஓகேவா. இப்போ tan theta என்ன வந்திருக்கு பாருங்க, p square minus 1/2p தானே. அதை போட்டுருங்க, p square minus 1/2p divided by secant theta என்னது, p square plus 1/2p. அப்போ p square plus 1/2p. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2p 2p கேன்சல் பண்ணிருங்க.
அப்போ sin θ என்ன வருது பாருங்க, sin θ is equal to நியூமரேட்டர்ல p ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு, டினாமினேட்டர்ல p ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. கரெக்டா? அப்போ sin θ வேல்யூ வந்து p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை p ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. If cot θ into 1 plus sin θ equal to 4n and cot θ into 1 minus sin θ equal to 4n, then prove that m square minus n square whole square is equal to mn அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே, இதில் m is equal to cot θ into 1 plus sin θ divided by 4ன்னு போட்டுங்க. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து n is equal to cot θ into 1 minus sin θ divided by 4ன்னு போட்டுட்டு இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்படி போட்டிங்கன்னா இங்கே காட் ஸ்கொயர் θ பை 16 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ பிராக்கெட்ல என்ன இருக்குன்னா 1 பிளஸ் சைன் θ, அதாவது ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணி ஈக்குவேஷன் 2 ஸ்கொயர் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணி செப்பரேட் பண்ணால் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடு பண்ணும்போது இந்த கான் θவும் 4ம் காமனாக இருக்குன்னா அதை வெளியே எடுத்துட்டு 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் θவும் மைனஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் θ அப்படின்னு எழுதிக்கிட்டு, சாரி 1 மைனஸ் சைன் θ ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு, இப்போ இது எப்படி எழுதுற பாருங்க, காட் ஸ்கொயர் θ டிவைட் பை 16 இன்ட்டு இங்கே a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தானே, அப்போ 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் θ பிளஸ் 2 சைன் θ அப்படின்னு எழுதிட்டு மைனஸ் இங்கே a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தானே, அப்போ என்ன எழுதலாம் 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் θ மைனஸ் 2 சைன் θ அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ வந்து பாருங்க, இங்கே காட் ஸ்கொயர் θ பை 16 போட்டு இங்கே 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் θ பிளஸ் 2 சைன் θ அப்படின்னு எழுதிட்டு இந்த மைனஸ் இப்போ உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா மைனஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் θ, அடுத்து மைனஸ் இன் மைனஸ் பிளஸ், சரிங்களா? அப்போ பிளஸ் 2 சைன் θ அப்படின்னு போட்டாச்சுப்பா. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இங்க இருந்து இது கேன்சல் பண்ணுவோம். எது கேன்சல் பண்ணலாம், இந்த 1 மைனஸ் 1 கேன்சல், சைன் ஸ்கொயர் θ கேன்சல், இங்க 2 சைன் θ 2 சைன் θ கூட்டினா 4 சைன் θ. அப்போ காட் ஸ்கொயர் θ பை 16 இன்டு 4 சைன் θன்னு வந்திருக்கா. இப்போ இந்த 4ம் 16 கேன்சல் பண்ணா 4 வருது. ஸோ தட் என்ன வருதுன்னா காட் ஸ்கொயர் θ இன்டு சைன் θ டிவைட் பை 4 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இருக்கு. இது திருப்பி ஸ்கொயர் பண்ணுங்க. திருப்பி ஸ்கொயர் பண்ணா m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காட் பவர் 4θ இன்டு சைன் ஸ்கொயர் θ டிவைட் பை 16 அப்படின்னு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுன்னு வச்சிருக்கோம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னன்றதை பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்காக இப்போ ட்ரை பண்ணுவது, லெஃப்ட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டோம். கரெக்டுங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன பார்த்தீங்கன்னா RHS, ரைட் ஹேண்ட் சைடு வந்து m இன்ட்டு n அப்படின்னா ஈக்குவேஷன் 1 m இன்ட்டு nப்பா, m இன்ட்டு n. ஓகேவா? அப்படின்னா ஈக்குவேஷன் 1 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 1 2 மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் 1 2 மல்டிப்ளை பண்ணா லெஃப்ட் சைடு m இன்ட்டு n வருது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த காட் θ பை 4 இங்க காட் θ பை 4 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி காமன் எடுத்துட்டா அப்போ காட் ஸ்கொயர் θ பை 16 வந்துருது. கரெக்டுங்களா? அடுத்து இங்கே 1 பிளஸ் சைன் θ, இது ஒரு 1 மைனஸ் சைன் θ. அப்போ 1 பிளஸ் சைன் θ இன்ட்டு 1 மைனஸ் சைன் θ அப்படின்னு போட்டுட்டோம்னா இது a பிளஸ் பி, இது a மைனஸ் பி, a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன வருது பாருங்க, காட் ஸ்கொயர் θ டிவைட் பை 16 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் θ. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் θ என்னது, காட் ஸ்கொயர் θ. ஸோ தட் இது காட் ஸ்கொயர் θ டிவைட் பை 16 போட்டுட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் θ வந்து காஸ் ஸ்கொயர் θ. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை சைன் ஸ்கொயர் θல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். சரிங்களா? இப்போ இது காஸ் ஸ்கொயர் θ பை சைன் ஸ்கொயர் θ வந்து ஒரு காட் ஸ்கொயர் θன்னு வந்துருமா. ஆல்ரெடி இங்கிட்டு ஒரு காட் ஸ்கொயர் θ, இது ஒரு காட் ஸ்கொயர் θ, காட் பவர் 4θ. ஸோ காட் பவர் 4θ, இங்கிட்டு ஒரு சைன் ஸ்கொயர் θ. ஸோ இங்கிட்டு ஒரு சைன் ஸ்கொயர் θ டிவைட் பை 16 வந்திருக்கு. இதுதான் வந்து RHS அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ பாருங்க, இங்க LHS பாருங்க, LHS என்ன வந்திருக்கோ அதே தான் RHSம் வந்திருக்கு. இல்லைன்னா இதை ஈக்குவேஷன் ஏன்னு எடுத்துங்க, இதை ஈக்குவேஷன் பி எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவேஷன் A ஈக்குவல் டு பி அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம், m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு mn அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If cosecant θ minus sin θ equal to a cube and secant θ minus cos θ equal to b cube, then prove that a square into b square into a square plus b square equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது பாருங்க. இப்போ இந்த cosecant θ minus sin θ equal to a cube சொல்லியிருக்காங்க இல்லையா, இது எப்படி எழுதலாம், cosecant θ 1 by sin θ அப்படின்னு எழுதிக்கலாம்.
மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப்னு எழுதியாச்சு. இப்போ இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா கரெக்டுங்களா? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் பை சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப்னு வந்திருக்கு. இது கியூபிக் ரூட் எடுத்துட்டோம்னா அப்போ ஏ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா பவர் 1/3 அப்படின்னு போட்டுக்கலாம். இதே மாதிரி செகண்ட் இருக்கு இல்லைங்களா? சீக்கன் தீட்டா காஸ் மைனஸ் காஸ்டா அது எடுத்துக்கலாம். அது எடுத்தீங்கன்னா இந்த சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ்டா ஈக்குவல் பி கியூப் இருக்குதா? சீக்கன் தீட்டா வந்து 1/cos தீட்டா எழுதிக்கிட்டு மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி கியூப். இப்போ இந்த காஸ்டால எல்சிஎம் எடுத்தோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி கியூப். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி கியூப். இப்போ கியூபிக் ரூட் எடுத்தா பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா ஹோல் பவர் என்ன வந்துருதுன்னா 1/3 வந்துடுது. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணலாம். ஏ இன்ட்டு பி. அப்போ ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏ இன்ட்டு பி பண்ணால் ஏ வந்து என்ன வருது? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஹோல் பவர் 1/3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா ஹோல் பவர் 1/3 வந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சைன் தீட்டாவும் இங்கே ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இந்த காஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ஹோல் பவர் 1/3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? இதை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் 1 ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் நம்ம எழுதலாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா இந்த ஏ இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணி எழுதுனா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஹோல் பவர் 2/3 பிளஸ் பி எழுதும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஹோல் பவர் 2/3. இப்போ இது எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோம்னா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பவர் 2/3 அப்படின்னு எழுதிட்டு இது எல்சிஎம் எடுக்கும்போது இது கிராஸ் மல்டிப்ளை இப்படி பண்ணணும் இல்லைங்களா? அப்படி அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ்டா காஸ் கியூப் தீட்டா பவர் 2/3 பிளஸ் சைன் கியூப் தீட்டா பவர் 2/3 அப்படின்னு வந்திருக்குங்களா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கியூபையும் இந்த கியூபையும் கேன்சல் பண்ணிருக்கோம். இங்கே கியூபையும் இந்த கியூபையும் கேன்சல் பண்ணிட்டா இப்போ நியூமரேட்டர் என்ன வந்தது? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா into cos theta power 2/3. இது equal to 1 வருது இல்லையா? அப்போ cos theta plus sin theta 1 போட்டா divide by 1/sin theta into cos theta power 2/3 ன்னு வந்துருச்சு. இது வந்து a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ab whole ஸ்கொயர் into a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். இதுதான் வேணும். அதாவது நமக்கு என்ன வேணும்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் into a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் தானே வேணும். அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏபி ஹோல் ஸ்கொயர் போட்டேன். ஏபி ஹோல் ஸ்கொயர் இருந்தால் காஸ் தீட்டா சைன் தீட்டா ஹோல் பவர் 1/3 ஹோல் பவர் 2ன்னு போட்டுக்கணும். இங்கே ஸ்கொயர் இருக்குனால அப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டா ஹோல் பவர் 1/3 ஆல்ரெடி 2 இருக்குனால 2/3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 1/sin தீட்டா காஸ் தீட்டா ஹோல் பவர் 2/3 கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணிட்டா ஈக்குவல் டு 1 வந்துடுதா? ஸோ தட் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் into a square plus b square என்ன வந்திருக்குன்னா 1 கிடைச்சிருக்கு. So that proved. 11th வந்து prove பண்ணிட்டோம். இப்போ 12th பார்க்கலாம். Eliminate theta from the equations a secant theta minus c tan theta equal to b and b secant theta plus d tan theta equal to c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா secant theta பிளேஸ்ல xன்னு போட்டுக்கிறேன், tan theta பிளேஸ்ல yன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னு எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுற பாருங்க. a into x minus c into y is equal to b. இது ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிட்டேன். அடுத்து அதே மாதிரி இந்த b secant theta plus d tan theta equal to c இருக்கு இல்லையா, அதில் a b வந்து bன்னு எழுதிட்டு secant theta பிளேஸ்ல xன்னு போட்டு பிளஸ் d into tan theta பிளேஸ்ல yன்னு போட்டு is equal to cன்னு போட்டு இது ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நல்லா கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 1 வந்து d ல மல்டிப்ளை பண்றேன். d ல மல்டிப்ளை பண்ண என்ன பாருங்க, adxன்னு வருதா
மைனஸ் சிடிஒய்னு வருதுங்களா, இஸ் ஈக்குவல் டு பிடின்னு வந்துருச்சு. அடுத்து ஈக்குவேஷன் 2 வந்து சில மல்டிப்ளை பண்றேன். சில மல்டிப்ளை பண்ணிடுதுன்னா அப்ப என்ன வருதுன்னா பிசிஎக்ஸ் புரியுதுங்களா மைனஸ் சிடிஒய் கரெக்டா இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுங்க, இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் 3 and 4 ஆட் பண்றேன். ஈக்குவேஷன் 3 + 4 அப்படின்னு வச்சுக்கிங்க. அப்ப ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சிடி மைனஸ் சிடிஒய் மைனஸ் சிடிஒய் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஏடிஎக்ஸ் பிசிஎக்ஸ் இருக்கு, இதுல எக்ஸ் காமன் எடுத்தா ஏடி பிளஸ் பிசி இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிடி பிளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இதுல இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாத்தீங்கன்னா பிடி பிளஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை ஏடி பிளஸ் பிசி. ஓகேங்களா, சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த எக்ஸ் தான் நம்ம சீக்கன் தீட்டான்னு வச்சிருக்கோம் இல்லையா, அப்போ சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிடி பிளஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை ஏடி பிளஸ் பிசி அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இதை சும்மா இது வந்து ஒரு ஈக்குவேஷனா வச்சுங்க, ஈக்குவேஷன் 5 கூட வச்சுங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லைங்களா, ஈக்குவேஷன் 1 வந்து நான் என்ன பண்றேன்னா பில மல்டிப்ளை பண்றேன். பில மல்டிப்ளை பண்ணிடுதுன்னா பிஏஎக்ஸ் மைனஸ் சிபிஒய் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 வந்து ஏல மல்டிப்ளை பண்றேன். அப்படி மல்டிப்ளை பண்ணா பிஏஎக்ஸ் மைனஸ் பிஏஒய் இஸ் ஈக்குவல் டு சிஏ. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் செப்பரேட் பண்றேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் செப்பரேட் பண்றேன். அப்போ இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ் வந்துடும். சைனை மாற்றி ஆட் பண்ணணும். அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இங்க சிபிஒய் இங்க பிஏஒய் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒய் காமனா எடுத்துட்டோம்னா பிஏ மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க பி ஸ்கொயர் மைனஸ் சிஏ அப்படின்னு வருது. புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இங்க வந்து ஆல்ரெடி இங்க வந்து பிளஸ் சைன் இருக்கு. இதை சைனை மாற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதாவது செகண்ட் ஈக்குவேஷனை ஏல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். நாமோ என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்கு பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷன் bx பிளஸ் dy தானே இருக்கு. அப்போ டி பிளஸ் டிஒய் என்ன பிளஸ் இந்த dy என்பது a தானே மல்டிப்ளை பண்ணும். அப்போ dA அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்படின்னு போடும்போது இங்க சைன் மாற்றி தானே ஆட் பண்றோம், இங்க மைனஸ் வந்துடும். அப்படி மைனஸ் வந்துடுது, இங்க மைனஸ் போட்டுறோம். அப்படின்னா என்ன வரும்னா இங்க ஒரு மைனஸ் இந்த சிபின்னு இருக்குங்களா, ஸோ இந்த மைனஸ் சிபி இருக்கு. அடுத்து இந்த மைனஸ் டிஏ இருக்கு, மைனஸ் டிஏவும் வரும், மைனஸ் டிஏல இருக்கு. அது ஒரு முறை கரெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க, கரெக்டா எழுதிடுவோம். பாருங்க இந்த மைனஸ் சிபி ஒய் இருக்கு, ஸோ ஒய் காமன் எடுத்தாச்சு, இங்க மைனஸ் டிஏ இருக்கு, டிஏன்னு எடுத்தாச்சு. கரெக்டுங்களா, சரி. இப்போ இது மைனஸ் சைன்ல மல்டிப்ளை பண்ணிட்டா ஒய் இன்ட்டு என்ன வரும் பாருங்க, இந்த ஏடி இருக்கா, ஏடி பிளஸ் இந்த பிசி இருக்கு, பிசின்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு சிஏ மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துருது. இப்போ இது ஒய் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா சிஏ மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏடி பிளஸ் பிசின்னு போட்டுக்கலாம். இந்த ஒய் தான் நம்ம என்ன சொன்னோம், tan θ சொன்னோம் இல்லையா. அப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு சிஏ மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏடி பிளஸ் பிசின்னு வந்துருச்சு. கரெக்டா, இது ஈக்குவேஷன் 6 கூட வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் 5 ஸ்கொயர் மைனஸ் ஈக்குவேஷன் 6 ஸ்கொயர் போட்டா என்ன வருது பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வருதா. இது தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்துலயும் டினாமினேட்டர் சேம் ஏடி பிளஸ் பிசி, இங்க ஏடி பிளஸ் பிசி இருக்கு. சரிங்களா, ஏடி பிளஸ் பிசி இருக்கு. சரியா, ஏடி பிளஸ் பிசி. அப்போ டினாமினேட்டர் ஏடி பிளஸ் பிசி காமன் எடுத்துங்க, ஏடி பிளஸ் பிசி காமன் எடுத்தாச்சு. ஓகேப்பா, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த சீக்கன் தீட்டாக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் போட பண்ணும்போது டினாமினேட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். நியூமரேட்டர் எழுதும்போது பிடி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த சிஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருப்பா. அடுத்து இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஐடென்டிட்டி 1. அப்போ 1 இந்த டினாமினேட்டர் போய் மல்டிப்ளை பண்ணா 1 இன்ட்டு இது போடும்போது ஏடி பிளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சிஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்
சரி, சிஏ இங்க பி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மைனஸ்ல இருக்கிறது லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிடி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். பிடி பிளஸ் சி ஸ்கொயர் இது ஒரு சி ஸ்கொயர் இருக்கு, இங்க சி ஸ்கொயர் மறந்துட்டோம் பார்த்தீங்களா, இந்த சி ஸ்கொயர் இருக்கு. அப்போ பிடி சி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு இந்த ஏடி பிளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு ஏடி பிளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு இது ரைட் சைடில் இருக்குது இப்படி கொண்டு வந்தால் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் என்ன ஆயிரும், ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்துடுதுப்பா. ஸோ அப்போ வந்து நம்ம டீட்டாவை எலிமினேட் பண்ணிட்டோம்.